அனைவருக்கும் வினோத் பிரமையின் பணிவான வணக்கங்கள். எல்லா அண்ணன் தம்பிகளுக்கும் கண்டிப்பாக இந்த வலி இருக்கும். யாரை சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரித்தன்யா அப்படின்ற பாப்பா இறந்தது வந்து ஒரு அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் உள்ள வலி தான் அது. அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள்லாம் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக மனம் வந்து நொந்திருப்பாங்க, வலியிலுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம ஒரு 75 நாட்கள்ல இந்த இடர்பாடுகள் நடக்குது, இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் நடக்குது. அவங்க வந்து தற்கொலை செய்துக்கிறாங்க. ஆனால் நம்ம நினைக்கிறோம் நிறைய பெண் பிள்ளைகள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. 5 வருடங்கள் 10 வருடங்கள் கழித்துமே நிறைய அந்த கணவனுடைய நிலைப்பாடுகள் மாறுபடும் பொழுது நிறைய இடர்பாடுகளை அந்த பெண் பிள்ளைகள் சந்திக்கிறாங்க. அதை யாருக்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்க தெரியல. முதல்ல நம்ம பெற்றோர்களை தான் வந்து இதில் பார்க்கணும். பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு புகுந்த வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பெண் பிள்ளைக்கிட்ட நல்ல ஒரு விளக்கமான விஷயங்களை சொல்லி அனுப்பணும். வாழ்வியலில் எப்படி இருக்கும், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நிலைப்பாடுகள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி, என்ன நடந்தாலும் மனம் தளராமல் இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை நம்ம அவங்களுக்குள்ளே நம்ம சொல்லித்தரணும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரியான இடர்பாடுகள் நடக்காது, இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காது. நான் என்னுடைய தங்கைக்கு இதுதான் அறிவுரை சொல்கிறேன். எது நடந்தாலும் நாங்கள் உனக்கு பின்பக்கமாக இருக்கோம், பின்புலமாக இருக்கோம். உங்களை பாதுகாக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்குது. ஸோ உங்கள் கணவன் வீட்டில் என்ன மாதிரியான சூழல்கள் நடந்தாலும் அதுக்கு நம்ம கண்டிப்பாக உதவிகரமாக இருப்போம் அப்படின்றத நம்ம என்னுடைய தங்கைக்கு நான் எடுத்து சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்களும் உங்கள் தங்கைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். கணவனால் நிறைய இடர்பாடுகள் வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதற்கான வழி வந்து வெறும் தற்கொலை மட்டுமே வழி கிடையாது. அதுக்கு நிறைய மாற்று வழிகள் இருக்குது. நீங்கள் சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு, சுயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு கடவுள் உங்களுக்கு வழி கொடுத்துருப்பாப்புல. ஸோ அந்த பாதையில் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இறப்பு மட்டுமே அனைத்திற்கும் தீர்வு கிடையாது. இது வந்து வெறும் பெண் பிள்ளைக்கு மட்டுமே இல்லை, இது ஆண் பிள்ளைக்கும். நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆண் நல்ல ஆணாக இருக்கான் அப்படின்னும் பொழுது அங்கே ஒரு பெண்ணுடைய இடர்பாடுகள் சரியில்லாமல் ஆணுமே வந்து தற்கொலைக்கு போகக்கூடிய ஒரு சூழலாம் இருக்குது. ஸோ இதையுமே ஒரு பெற்றோர்கள் ஒரு திருமணத்துக்கு போகக்கூடிய ஆண் குழந்தைகள்கிட்ட நல்ல விதத்தை சொல்லி நம்ம வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். முடிந்த வரைக்கும் குழந்தைகள் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளை பெண் பிள்ளை 2 பேருக்குமே நம்ம ஒரு பெண் வந்தால் எப்படி பாதுகாக்கணும், ஒரு ஆண் வந்தால் எப்படி பாதுகாக்கணும், இல்லற வாழ்க்கையில் வந்துட்டால் எப்படி நம்ம அதை வழிநடத்தணும் அப்படின்றதெல்லாம் தெளிவுபடுத்துங்க. எல்லாமே பெற்றோர்கள் கைகிட்ட தான் இருக்குது. ஒரு அண்ணனாக இருந்து நான் என்னென்னலாம் சந்திக்கிறேன் அப்படின்றத என்னுடைய மனம் இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வலியில் இருந்தது. அதை உங்கள் கூட பகிர்ந்துருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன்.